ஸோ அந்த நிறுவனங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கவனம் இது வந்து திட்டத்தை ரத்து பண்ணணுன்ற அந்த நோக்கம் தான் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். தவிர உள்ளபடியாக ஏழை எளிய மக்கள் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்கன்றதுக்காக இது ரத்து பண்ண மாதிரி தெரியல. குறிப்பாக வந்து இந்த தாவேக அரசுக்கு வந்து இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறது அவங்களே வாங்கின காசுக்கு மேலே கோவறாயா அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கருடைய பேச்சு அப்படி இருக்குது. என்ன கன்றாவிடா இதெல்லாம் இருக்கணும். அது எதுக்கு நடுவில் மாலதி இன்னும் பெரிய பஞ்சாயத்துக்கார மாதிரி அந்த இடத்துல அந்த தொழில்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குன்னா அங்கே நாங்கள் புதிய ஃபேக்ட்ரிகளை கொண்டு வருவோம். இதுக்கு விமான நிலையமே வரலாமே. அப்போ நோக்கம் என்ன? இந்த அரசுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை, உள்நோக்கமாக தான் இந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்கன்றது வெளிச்சமாயிடுச்சா இல்லையா? இதுக்கு வேறு முட்டு வேறு சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் முட்டு கொடுக்குறது. மாஞ்சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்குது. உள்ளபடியே வந்து விவசாயிகளுக்கு அது மகிழ்ச்சி தானா? இந்த திட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டது? இது மத்திய அரசு திட்டமாச்சே, மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி இருக்குது. இப்போ முதல் நான் வந்து இது சாதாரண மக்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். இந்த விமான நிலைய திட்டம் வந்து புதிய விமான நிலைய திட்டம் வந்து பரந்தூரில் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு செய்து அது திட்டமாக உருவாக்கி அதுக்கான வந்து சில வேலைகளை செய்யும்போது முக்கியமான பணி மாநில அரசுக்கு வந்து கேட்டால் நிலங்களை கையகப்படுத்தி வழங்கக்கூடிய அந்த கடமை வந்து மாநில அரசுக்கு இருக்குது. இப்போ கடந்த ஆட்சியில் திமுக அரசு வந்து பார்த்தோன்னா பல நிலங்களை வந்து கையகப்படுத்தி மத்திய அரசுக்கிட்ட அந்த திட்டத்துக்கு வந்து ஒப்படைக்கணும். அப்படி பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் கிட்ட நிலத்தை வந்து கையகப்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இன்னும் கூடுதலாக வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கூடுதல்னால் ஒரு பகுதி இன்னும் சில பகுதியில் வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தக்கூடிய வேலைகள் நடத்தும் பொழுது விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது அப்போ வந்து அங்கே எதிர்ப்பு வலுக்குது, போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இந்த திட்டம் வந்தால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொன்னதுனால அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளில் அந்த பரந்தூர் விமான நிலையமும் ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. இங்கே பலருக்கு பல பார்வைகள் இருக்குது. என்னென்னா இந்த விமான நிலையம் புதிய திட்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விமான போக்குவரத்து நெருக்கடியே ஏற்படலாம். இந்த சென்னை விமான நிலையம் அங்கே விரிவாக்கம் செய்யவும் போதுமான இடம் இல்லை. அப்படி இல்லாதனால தான் புதிய விமான நிலையம் வந்து அமைக்கிறதுக்கான அந்த வேலைகள் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல மாநிலங்களில் குறிப்பாக டெல்லி போன்ற பல மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமான நிலையம் வந்து உருவாக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது அது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த விரிவாக்கத்தை தவிர்த்துட்டு புதுசாக எங்கேயாவது வந்து அதாவது ஒரு காலியான இடத்துல அந்த புதிய விமான நிலையத்தை அமைப்பாங்க. அது மாதிரி வந்து பல விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த சென்னை விமான நிலையம் இந்த விரிவாக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா அங்கே விரிவாக்கம் பண்ணி இதுக்கு மேலே அங்கே விரிவாக்கம் பண்ணோம்னா அங்கே வந்து பாதிப்பு வந்து சாதாரண மக்கள் வீடுகள் கூட இழப்பாங்க. ஏன்னா இந்த விமான நிலையமே சென்னையில் இருக்க விமான நிலையமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த விரிவாக்கம் பண்ணும்போது அருகில் இருந்த அந்த கவுல் பஜார்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த சென்னை விமான நிலையத்துக்கு பக்கத்தில் கவுல் பஜார்னு ஒரு பெரிய கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பழைய கிராமம் அது உண்மையிலேயே. அங்கே வாழ்ந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழக்கூடிய அந்த கிராமத்தில் விவசாயத்தை நம்பியே இருந்த கிராமம் அது. ஆனால் சென்னை விமான நிலையம் வந்து விரிவாக்கம் செய்யும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய விவசாய நிலங்களை இழந்தாங்க. உண்மை. அப்படி விவசாய நிலங்களை ஒரு பக்கம் இழக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வறுமையில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து சில தனியார் நிறுவனங்கள் பக்கத்திலே, அதாவது விமான நிலையம் பக்கத்திலே வந்து நிறுவனங்கள் இருந்தால் வசதியாச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து கூடுதல் தொகையை கொடுத்து வாங்கி அதை வந்து தொழிற்சாலை அமைச்ச கதைகளும் இருக்குது. இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பரந்தூர் வந்து அந்த விமான நிலையம் புதிய விமான நிலையம் வரும்போது பார்த்திங்கன்னா அருகில் உள்ள வந்து நிலங்கள் எல்லாமே விலை கூடுதலாச்சு. சில வந்து விற்பனையும் செய்துட்டாங்க. மாநில அரசு வந்து கையகப்படுத்தியும் வந்து ஒரு 30,000 ஏக்கர் கிட்ட கையகப்படுத்தியும் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சூழ்நிலை ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மாநில அரசு வந்து தாவேக தலைமையில் வந்து அரசு அமைஞ்ச பிறகு இப்போ இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மாற்று இடம் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையத்தை அந்த திட்டத்தை வந்து நாங்கள் வந்து
நீங்கள் வந்து ரத்து செய்யணும், நாங்கள் வந்து வேறு மாற்று இடம் வந்து வழங்குறோன்ற அந்த ஒப்புதல் வழங்கின பிறகு அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. இப்போ என்ன ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி இருக்குன்னா, இந்த திட்டம் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் இந்த திட்டம் வந்து ஏற்கனவே கையகப்படுத்தினா அதை வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பல ஆயிரம் ஏக்கர், ஸோ பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து கையகப்படுத்தி இருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான வந்து மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள இடம்தான். இதில் வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சி, பேண்ட கட்சி, பூண்ட கட்சி, எல்லா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு இடங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து விரிவாக்கம் பண்ணி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து அதெல்லாம் வந்திருக்கிறதுலாம் உண்மை தான். அது சர்வ கட்சியிலும் அந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்தவங்க, கடந்த ஆளும் கட்சியை சார்ந்தவங்களும் அதை வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஏன்னா அருகில் உள்ள நிலங்கள் எல்லாமே வந்து சுற்றி வளைச்சி, ஏன்னா விமான நிலையம் வர்றதுனால அந்த இடமெல்லாம் வந்து ஹோட்டல்கள் வரலாம், அல்லது வந்து பல நிறுவனங்கள் வந்து அங்கே கொண்டு வரலான்ற அந்த அடிப்படையில் நான் நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து கொடி கட்டி பறந்து உண்மை. இப்போ இந்த தாவேக அரசு வந்தோன்னு சொன்னால் இந்த ரத்து செய்கிறதன் மூலமாக அந்த இடங்களை அந்த 30,000 ஏக்கர் இடம் வந்து இப்போ அரசுக்கிட்ட இருக்குது இல்லையா, அரசு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அது ஒரு விலை நிர்ணயம் பண்ணி தான் அதை வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்த இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்களா விவசாயிகளுக்கு? அதில் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, இல்லை தொழிற்சாலை நாங்கள் உருவாக்குறோம்னு சொன்னோம். அப்போ தொழிற்சாலை உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் அந்த விவசாய நிலம்லாம் பாதிக்கப்படுதுன்றதுனால தானே வந்து விவசாயம் பாதிக்கப்படுதுன்றதுனால தானே நீங்கள் வந்து அந்த திட்டத்தையே ரத்து பண்ணீங்க. அப்போ அந்த இடத்துல மீண்டும் தொழிற்சாலை வருதுன்னு சொன்னால் அப்போ அது எப்படி வந்து சரியானதாக இருக்கும்? அப்போ எங்கேயோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்நோக்கம் இருக்கிறதா தானே நினைக்கிறதா இருக்குது. இந்த திட்டத்தை ரத்து செய்வதன் மூலமாக, அதாவது புதிய பரந்தூர் புதிய விமான திட்டத்தை வந்து ரத்து பண்ணதோட உள்நோக்கம் என்னென்னா, அங்கே ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து பல பேர் ஈடுபட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்கொயர் நிறுவனமாக இருக்கட்டும், இன்னும் பல நிறுவனங்கள் எதுவானா இருக்கட்டும். ஸோ அந்த நிறுவனங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கவனம், இது வந்து திட்டத்தை ரத்து பண்ணணுன்ற அந்த நோக்கம் தான் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். தவிர உள்ளபடியாக ஏழை எளிய மக்கள், அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்கன்றதுக்காக இது ரத்து பண்ண மாதிரி தெரியல. அப்போ இங்கே வந்து அதிகாரம் கைமாறும் பொழுது இங்கே வந்து திட்டங்கள் வந்து ரத்து செய்யப்படுது. அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் புதிய விமான நிலையம் வேறு எங்கே வந்தாலும் கூட அங்கேயும் இதே இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அவங்களுடைய கடையை விரிப்பாங்க. அதை தடுக்கவே முடியாது. எங்கே இருந்தாலும் அது நடக்க தான் போகுது. இப்போ புதிய விமான நிலையத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு தரணும். அதுக்கு 5 வருஷம் ஆகட்டும், இல்லை 10 வருஷம் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு அரசு அதை செய்ய தான் போகுது. ஆனால் அப்படி செய்யும் பொழுது என்ன கேட்டால் அந்த நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோக்கம் என்ன, உங்களுக்கு விவசாய நிலங்கள் வந்து இழக்கிறாங்க மக்கள், விவசாயம் பாதிக்கப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்க, கையகப்படுத்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் கொண்டு வரும்னு சொன்னால் அப்போ வந்து இதுக்கு நீங்கள் விமான நிலையம் வந்துட்டு போகலாமே, அது எதுக்கு தடுக்கணும்? ஸோ அதனால் வந்து முழுக்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரித்து ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடிய சில ஊடகங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அது யார் நீங்களே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முழு நேரம் வந்து முட்டு கொடுக்குற வேலையை சவுக்கு சங்கர் தான் இப்போ வந்து குறிப்பாக வந்து இந்த தாவேக அரசுக்கு வந்து இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறது, அவங்களே வாங்கின காசுக்கு மேலே கோவறாயா அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கருடைய பேச்சு அப்படி இருக்குது. அதை வேறு நடுவில் மாலதி சொல்லி சாட்சி வந்து மாலதியை வந்து சாட்சிக்கு என்ன கன்றாவிடா இதெல்லாம் இருக்கணும். அது எதுக்கு நடுவில் மாலதி நோ பெரிய பஞ்சாயத்துக்கார மாதிரி என்னமோ அசிங்கமாக இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஆங்கர் தானே, ஒரு ஆங்கர். அதுக்கு நான் நடுவில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க மாலதி, சொல்லுங்கள் மாலதி, அப்படி மாலதி, இப்படி மாலதி என்ன அர்த்தம்? நல்லா தெரியுது, முட்டு கொடுக்குறேன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத வந்து அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு முட்டு கொடுக்குறீங்க, இந்த இடத்துல வந்து நல்லா தெரியுது வந்து ஆட்சியாளருக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க, வெளிப்படையாக தெரியுது. அப்போ நீங்கள் என்ன நியாயவாதி? திட்டம் வந்து எங்கே இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிற மாதிரிங்க, தெளிவாக சொல்கிறேன். சவுக்கு சங்கராக இருந்தால் அது எந்த சங்கரம் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுங்க. திட்டத்தை பொறுத்து இந்த போன்ற வந்து இந்த விமான நிலைய விரிவாக்க திட்டம்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதே வந்து சென்னை மீனம்பாக்கத்தில் இந்த விமான நிலையம் விரிவாக்கம் பண்ணும்பொழுது அந்த பகுதியில் நான் வந்து இருந்திருக்கிறேன். கவுல் பஜார் அந்த கிராமத்தில். அந்த கிராமத்தில் பாதி கிராமம் எடுத்துட்டாங்க. பாதி கிராமம்னா என்ன, அந்த விவசாய நிலங்களை அத்தனையும் எடுத்துட்டாங்க. பல பேர் வாழ்வாதாரம் இழந்தாங்க. இதெல்லாம் எப்போ? நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? அன்றைய தினம்
ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி உள்ள அரசு வந்து அதை செஞ்சாங்க. 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே வந்து அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த விமான நிலையம் வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. அந்த விரிவாக்கம் பண்ணும்பொழுது இந்த கவுல் பஜார்ன்ற பாதி கிராமத்தில் இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் வந்து அந்த திட்டத்துக்கு அவங்க வந்து கையகப்படுத்துகிறாங்க. புதிய ஓடு பாதையெல்லாம் உருவாக்குனாங்க. அந்த காலகட்டம் நான் சொல்ல 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த அரசு, இப்போ இருக்கிற அரசு வந்து நான் ரத்து பண்ணது ஏன் இவங்க ரத்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதுங்க, விவசாயம் பாதிக்கப்படுது, அதனால் ரத்து பண்ணிட்டாங்க. அதை கையகப்படுத்தி கொடுக்குற வந்து வேலையை விட்டுட்டாங்க. ஏன்னா மாநில அரசு கடமை நிலங்களை கையகப்படுத்து. மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு நிலங்களை கையகப்படுத்தி தரணும், அந்த கடமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த கடமையை வந்து நான் கேட்டால் இல்லை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அது முடியாதுன்னும் போது புதிய இடத்த நாங்கள் தேர்வு செய்து தரோன்னு சொல்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில், ஆனால் இப்போ வந்து என்னென்னா அந்த கையகப்படுத்துகிற அந்த நிலத்தை வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேள்வி கேட்கும்போது அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, அந்த இடத்துல அந்த தொழில்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குன்னா, அங்கே நாங்கள் புதிய ஃபேக்ட்ரிகளை கொண்டு வருவோம். இதுக்கு விமான நிலையமே வரலாமே. அப்போ நோக்கம் என்ன? அப்போ கடந்த ஆட்சியில் அங்கே இருக்கிற அருகில் உள்ள இடங்களெல்லாம் வந்து ஜி ஸ்கொயர் நிலங்கள் கம்பெனி ஜி ஸ்கொயர் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமாக இருக்கட்டும், மற்ற நிறுவனங்கள் எல்லாமே இதெல்லாம் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு சார்ந்து நெருக்கமானவங்க திமுக ஆட்சிக்கு அப்படி பறக்கப்பட்டிருக்கு. அப்போது அரசியல் உள்நோக்கம். இந்த புதிய விமான நிலையம் அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணம் அரசியல் உள்நோக்கம், சுய ஆதாயம். அவங்க வந்து ஆதாயம் அடைகிறாங்க, அந்த திட்டத்தை நம்ம ரத்து பண்ணுவோம். சரி, நீங்கள் திட்டத்தை ரத்து பண்ணுறீங்கல்ல, உடனடியாக மாற்று இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தயார் பண்ணிட்டு ரத்து பண்ணணும். மாற்று இடம் எங்கே? பரந்தூர் இல்லைன்னா எந்த ஊர்? அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து விளக்கம் வந்திருக்கணுமா இல்லையா? இந்நேரம் இனிமேல் தான் இடத்தையே தேர்வு செய்வீங்க. நீங்கள் எப்போ தேர்வு செய்து எப்போ கொடுத்து அப்போ என்ன? இப்போ இதுதான் ஆக மொத்தம் வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் வந்து இது வளர்ச்சி திட்டம் தான். ஆனால் அந்த வளர்ச்சி திட்டம் வந்து பாதிக்கப்படுது. எதனால் பாதிக்கப்படுது? தனிப்பட்ட காரணங்கள், அரசியல் காரணங்கள். உள்ளபடியே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னா அது ரத்து பண்ணால் மகிழ்ச்சி. அது கடந்த ஆட்சியில் எல்லாருமே எதிர்த்து குரல் கொடுத்தவங்க தான். அதுவும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்தார் தான். அது நோக்கம் என்ன? விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இப்போ நடக்கிறது என்ன? விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றிலாம் கிடையாது. இப்போ என்ன, அந்த கையகப்படுத்த நிலத்தையே வந்து நாங்கள் ஃபேக்ட்ரி கொண்டு வரோங்கன்னு சொன்னால் அப்போ என்ன பொருள் அதுக்கு? இந்த அரசுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குது. இந்த நிலங்களை வந்து கையகப்படுத்துகிற நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த திட்டத்துக்காக வந்து வழங்க மறுத்ததுக்கு காரணம் என்ன? இந்த திட்டம் ரத்து செய்யப்படணும். ஏன் ரத்து செய்யப்படணும்னா, இங்கே பல திமுகவை சார்ந்த அந்த குடும்ப உறுப்பினர்களை சார்ந்த பல நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து கடையை விரிச்சிருக்கிறாங்க. இப்போ பாரு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட பழிவாங்க நடவடிக்கை தானே. எப்படி இருந்தாலும் நான் கேட்குறேன், சரி நாளைக்கே இன்னொரு புதிய இடத்த தேர்வு செய்கிறீங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியார்கிட்டேருந்து அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் வந்து நிலத்தை வாங்குறாங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ என்ன பண்ண முடியும் இந்த அரசு? ஸோ இதனால் இதுதான் இங்கே வெளிப்படைத்தன்மைன்றது இங்கே வந்து கேள்வி ஆகிடுச்சா? இந்த அரசுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை, உள்நோக்கமாக தான் இந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்கன்றது வெளிச்சமாயிடுச்சா இல்லையா? இதுக்கு வேறு முட்டு வேறு, சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் முட்டு கொடுக்குறது. மாலதி அரசோட நடவடிக்கைகள் வந்து வெளிப்படையாக இருக்கணும், உள்நோக்கம் இல்லாமல் இருக்கணும். மற்றபடி மற்ற இந்த எதிரும் புதிரும் அரசியல்லாம் கடந்த காலத்தில் எல்லாமே பண்ணது தான். ஆனால் ஒரு திட்டம், பெரிய திட்டத்தை ரத்து செய்யும் போது பார்த்திங்கன்னா இது போன்ற அற்பத்தனமான காரணங்களுக்காக ரத்து பண்ணுறோம். சரி, அப்படி நீங்கள் ரத்து பண்ணுறதை வரவேற்கலாம். விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ரத்து பண்ணிங்கன்னா கரெக்ட். அது அந்த விவசாய நிலத்தெல்லாம் நாங்கள் பாருங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள்கிட்ட நாங்கள் கொடுத்துட்றோங்கன்னு சொன்னால் அது கரெக்ட். ஆனால் கையகப்படுத்துறதுல வந்து நாங்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் ஃபேக்ட்ரியை நாங்கள் கொண்டு வரோன்னு சொன்னால் அப்போ அது எப்படி நியாயமானதாக இருக்கும்? எப்படிப்பட்ட அரசியல் நடக்குதுன்றதை மக்கள் கூர்ந்து கவனிங்க. இதுக்கு வேறு ஊடகத்தில் நியாயவாதிகள் நேர்மையான வந்து அப்படியே வந்து சொல்லின் செல்வர்கள் அப்படியே நேர்மையாக வந்து அப்படியே அநீதியை தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் சொல்லி நெஞ்ச நிமித்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு மாலதின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.